சின்ன தாயவள் தந்தராசாவே முள்ளில் தூங்கிடும் தங்கரோசாவே சொல்லத்தான் யாராரோ நம் சொந்தங்கள் யாராரோ இன்னும் கண்ணில் இந்த நீரோ சின்ன தாயவள் தந்தராசாவே முள்ளில் தூங்கிடும் தந்தரோசாவே. எவ்வளோ முதியோர் இல்லத்தில் இருக்காங்க. முதியவர், அதனால அவங்க முதியோர் இல்லத்தில் இருக்காங்களா? ஒரு தாய் இல்லைன்னா இந்த உலகம் எப்படி இருக்கும்? ஒரு தாய் இல்லைன்னா இந்த உலகம் எப்படி இருக்கும்? நினச்சே பார்க்க முடியல. எப்படி சின்ன வயசுலேருந்து எடுத்து வளர்த்து நம்மளை கொஞ்சி எல்லாமே பண்ணுறாங்க. அவங்கள கொண்டு போய் எப்படி முதியோர் இல்லத்தில் விடுறதுக்கு மனசு வருதுன்னு தெரில. சில பேரை பார்த்தா கஷ்டமாக இருக்குது, கோபம் வருது, இருந்தாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்க செய்கிறத பார்த்தா. ஆமாம், தாய் தந்தை இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. அந்த தாயை ஒரு ஒய்ஃப் வந்துட்டாங்க, நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடச்சிருச்சுங்கிறக்காண்டி அவங்க சந்தோஷத்தை விட்டுட்டு எத்தனை நாள் நம்மளை கண்முழிச்சு அவங்க பார்த்துருப்பாங்க. இல்லை, எனக்கு இது ரொம்ப கஷ்டமானது. ஒருத்தங்களை நான் பார்த்தேன், அவங்க வீட்டுக்காரர் அவங்கள விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க 2 பசங்களை வளர்த்துனாங்களாம். அந்த பசங்களும் அவங்கள விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு கால் இல்லை, அவங்களுக்கு ஒரு சேரு உட்காந்துருக்கறதுக்கு இல்லை, கீழே உட்காந்துருக்காங்க. நான் கதையை கேட்டுட்டு என் கண்ணில் தண்ணியே வந்துருச்சு. இந்த மாதிரி பண்ணக்கூடாது கைஸ். ஆமாம், ஒரு தாய் இல்லைன்னா நம்ம எப்படி இருப்போம்? ஒரு தாய் இல்லைன்னா நம்ம எப்படி இருப்போம்? வார்த்தைகள்னால அதை சொல்லவே முடியாது. அதுக்கு ஒரு உதாரணமாக ஒரு சின்ன கவிதை. ஒரு காதலி இருந்தாலாம், ஒரு காதலன் இருந்தாலாம். அந்த காதலி உனக்கு என்ன வேணும்னு காதலன் கேட்டிருக்கான் காதலிட்ட. அப்போ அந்த காதலி சொல்லியிருக்கா, உன்னோட தாயோட இதயம் வேணும்னு கேட்டிருக்கான் அந்த கல் நெஞ்சுக்காரி. இவனும் ஓடி போய் அந்த இதயத்தை கொண்டு வந்திருக்கான். ஓடி வரும்போது அந்த இதயம் கீழே விழுந்துருச்சு. அந்த இதயம் சொல்லிச்சான், பார்த்து போட மகனே அப்படின்னு சொல்லிச்சான். இதுதான் தாய். இதே மாதிரி அவங்க தாய் சொல்லியிருந்தா அது அப்படி நடந்திருக்குமா? தாயினால் மட்டும்தான் முடியாது. ஆமாம், இந்த விஷயத்தை அவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே தாய் தந்தையை நல்லா பார்த்துக்கங்க. இருக்கிறப்ப நல்லா பார்த்துக்கணும். அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்களுக்காண்டி சாப்பாடு கொடுக்கறது, அவங்கள நினச்சி மற்றவங்களுக்கு செய்கிறது ரொம்ப வேஸ்ட். பாய் கைஸ், அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். பாய்.